சார் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பாஜக வந்து அழைக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் நவநீத்? அதாவது இப்படிலாம் இருக்கிற கட்சி நான் சொல்லலை, அக்னீஸ்வரன் சொல்கிறாரு, கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு பார்வையை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ என்ன அடிப்படையில் திரு நயினாருடைய ஸ்டேட்மெண்ட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்போதைக்கு அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே வந்து திமுக எதிராக தான். ஆமாம். ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸாக ஜாயின் பண்ணணுன்றது தான் இப்போ இருக்குது. ஏன்னா திமுக வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் சரி, அதை வந்து அதையே ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. சரி, பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. வந்து அதிமுக ஒரே கொள்கை. சரி, ஸோ அப்படி இருக்கிறச்சு அந்த கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக பாரதிய ஜனதாவோ மற்ற கட்சிகள் யாரும் அந்த லைக் மைண்டட் பார்ட்டிஸ் யாரும் வரந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ அதாவது வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து இப்போ இட் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 அதாவது ஒரு 3 கார்னர்டு இதாக இருக்கிறது. ஏன்னா வந்து சீமான் ஆல்ரெடி அறிவிச்சாரு, கேண்டிடேட்லாம் போட்டாச்சு. ஸோ அவரை வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் காட் இஸ் ஓன் ஓட் இது இருக்கிறது. ஸோ அப்போ வந்து மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து அந்த இருமுனை போட்டிங்கிறது லாஜிக்கலி தவறுங்கிறீங்க. இல்ல சீமான் இருக்கிறாரு, இல்ல அதான். ஸோ சீமான் இருக்கிறனால சீமானை கவுண்ட் பண்ணிட்டு மும்முனையா இல்ல வந்து 4 முனை போட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறச்சு அதை ஏன் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ல வந்து ஒரு டிபேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை பேட்சப் பண்றதுல ஒரு தவறும் இல்லை. ரைட். ஸோ இப்போ இருக்க வேண்டியது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்டாக இப்போ நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டாபிக் இப்போ கொஞ்சம் எதுக்குன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து விஜய் அறிவித்து, ஏன்னா திமுக ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, அதை நடத்திட்டாங்க. உடனே அவர் அதை எடுத்து எல்லா கட்சிகளும் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடத்துறதுங்கிறது வழக்கம் தானே. இதுல என்ன புதுசா விஜய்க்கு முன்னாடி திமுக பண்ணிடுச்சு? இல்ல சார், அதாவது மதர் சார்பற்ற திமுக கட்சியில வந்து என்ன நவம்பர் மாசத்துலேருந்து அற்புத திருவிழா அப்படின்னு சொல்லி 8 மண்டலத்துல அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஸோ எதுக்கு சொல்ல வர, திமுக ஆல்ரெடி ஒரு ஏன்னா விஜய் வந்து ஒரு த்ரெட்டாக ஃபீல் பண்ணி அவங்க வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க திமுக. சரி, ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்க. அந்த மதுரையிலையும் திருநெல்வேலி இதில் இருக்கும்போது உடனே விஜய் இதை கன்வீன் பண்றாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இது இப்போ நடத்திட்டாரு. இப்போ நேர ஜனநாயகம் ரிலீஸ் மலேசியாவுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ராக் பண்ணுவான்றது நமக்கு தெரியாது. சரி, அப்படி இருக்கிறச்சே அவர்கிட்ட ஒரு ஓட் பேங்க்ல அதை டிஃபைன் பண்ண முடியாது நம்ம கிட்ட. அவர்கிட்ட ஒரு இது இருக்கு. என்ன திரு விஜயகாந்த் அவர்கிட்ட வரும்போது கூட வந்து அவர் முதல் எலெக்ஷன் தனியாக சந்திச்சு தான் வந்தார். அவரோட பார்ட்டியை வந்து தனியாக சந்தித்து அதில் அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதிமுகவோட கூட்டணியில் வரார். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் வி ஹேவ் ஒரு ப்ரூஃப். விஜயும் வந்து அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வாங்கன்னு தான் சொல்றாரு. இப்போ எனக்கு அடிப்படை ஒரு கேள்வி இருக்கு. திரு விஜய் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்றாரு. பாஜக விஜயை எதிரியா பார்க்கலையா, கொள்கை எதிரியா? சார், அதாவது இப்போதைக்கு வந்து 2026 இலக்குன்றது வந்து தமிழக சட்டமன்றம். அதுக்கப்புறம் வரும்போது அப்போ அது வந்து திரும்ப வந்து இன்னும் பிரியலாம் செய்யலாம் அப்படி வேணா இருக்கிறது. இப்போ இலக்கு வந்து 2026 தமிழ்நாடு அசம்பிளி. அதுல வந்து விஜய் அதுக்குதான் செந்தில் வந்து விளக்கமா சொன்னார். அடிப்படையில் கொள்கை எப்போதும் எல்லா தேர்தலுக்கும் ஒரே கொள்கை தானே. அது மாதிரி அதில் 26க்கு 1, 29க்கு 1, 24க்கு 1 இருக்க போறதில்ல. அரசியல் கூட்டணி மாறலாம், ஆனால் கொள்கை கூட்டணிங்கிறது மாற்ற முடியுமா? நீங்கள் அப்போ கொள்கைங்கிறது 2026க்கு 1, 2029க்கு 1 சொல்றீங்களா? அப்படி இல்லை சார். அதான் சொல்றாரு, இடதுசாரிகளை பாஜக அழைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சியை பாஜக அழைக்குமா? ஆனா விஜயை கூப்பிடுறீங்கன்னா நட்பா நீங்க யோசிக்கிறீங்கிறாரு அவரு. இப்போ கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரிகளாக இருக்கிறது. ஆனா தேசிய அளவில் ஒன்னா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஐடியாலஜில பெரிய டிஃபரன்சஸ் இல்ல. அவங்க சொல்லக்கூடிய இல்ல அந்த ஐடியாலஜிலேயே வந்து நேஷனல் லெவல்ல அவங்க வந்து எதுக்கு வராங்க, பிஜேபி அகைன்ஸ்ட் சொல்லி வராங்க. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போதைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு என்ன தேவை, தமிழ்நாடு அரசியல் வந்து விஜய் அவர்கள் தடம் பதிக்கணும். அவரோட மெஜாரிட்டி அவரோட ஸ்ட்ரெங்த் என்னன்றது நம்ம தெரியும். லிட்மஸ் டெஸ்ட். அதுல ஏன் நாம் தமிழரை தனியா விடணும்? அப்புறம் சார் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப தெளிவா இருக்காரு சார். சோ அதனால நம்ம தெளிவா இருக்கிறது திரு சீமான். ஆனா இன்னும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறது இல்லைன்னா உங்களுக்கான ஒரு இடத்தை கொடுக்கறது விஜய் அப்படிங்கிறீங்க. விஜய் வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்லைன்னா அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை சார். உங்க வியூகம் என்னவானாலும் இருக்கலாம். ஆனா திரு விஜயை அழைக்கலாம் என்பதற்கான ஒரு இடத்தை திரு விஜய் தாவேக்கா கொடுத்திருக்கிறதா? அதான் செந்தில் விஜய் அதான் விஜயோட ரீசன்ட் அவருடைய பேச்சுக்கெல்லாம் பார்த்தோம்னீங்களா, அவர் வந்து குறிப்பா ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் கூட அவருடைய எதிர்ப்புல வந்து அதிமுகவும் இருந்தது, திமுகவும் இருந்தது. ஸோ
ஸோ அவர் ரெண்டு கட்சியுமே வந்து மாறி மாறி தான் அவர் வந்து Yes. விமர்சனம் செய்தாரு. கடைசியில தான் அதிமுகவோட கூட்டணிக்கு போனார். ஏன்னா வந்து திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஸோ அதனால அரசியல் வந்து எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குமே தவிர வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இவங்களை பொறுத்த கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய திமுக அதை உங்களுக்கு வந்து என்ன சிக்கல்னா அவரு மோடி எதிர்ப்போ அமித்ஷா அவர்கள் எதிர்ப்போ பாஜக எதிர்ப்போ கூர்மையா பேசாத வரைக்கும் நமக்கான அந்த ஸ்பேஸ் சார் இப்போ இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசியல்ல மோடி எதிர்த்தோ அமித்ஷாவை எதிர்த்தோ பேசினா இன்னைக்கு மக்கள் அதுக்கு தேவையில்லை. நீ மக்களுடைய பிரச்சனை வேற இருக்கிறது. சரி, நீங்க வந்து அடுத்த லோக்சபா அவங்க தனிநபர்களா சொல்லல, அவங்க பின்பற்றக்கூடிய கொள்கை அது அவங்க முன்வைக்கக்கூடிய கொள்கை இன்னைக்கு அவங்க அதனுடைய அடையாளமா இருக்கிறதுனால அப்படி இல்ல. நீங்க சொல்ல கரெக்ட். நான் என்ன சொல்ல அதான் சொல்றேன், அந்த அரசியல் இப்போதைக்கு தேவையில்லை தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல களத்திலேயே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி உங்களை தான் விமர்சிக்கிறார், களத்திலே இல்லாதவங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறவங்களோட வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லுது பாஜகன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணா இன்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பாஜக கிட்ட கூட வந்து 4 எம்எல்ஏ இருக்கு, அதிமுகவுடைய கூட்டணியிலான தான் இருக்குது. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அவருக்கு பாவம் இன்னும் இதுவே எம்எல்ஏவே கிடைக்கல. ஸோ அரசியல் இதில் வந்து அந்த அரேனால வந்து எல்லாம் வேணா ஸ்டேட்மெண்ட் வரலாம். சரி, பட் ஃபைனலா எப்படி அவங்க ஜாயின் பண்றாங்க ஜெல்லாராங்கன்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க முடியும். சொல்லும்போது எனக்கு டவுட் தான். நீங்க கொள்கை எதிரி திமுகன்னு சொன்னீங்க, அது பாஜக இருக்கா? எல்லாருமே தான் சார். இன்னைக்கு வந்து பாஜக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார். இல்ல, அதிமுகவுக்கு கொள்கை எதிரி திமுக கிடையாது. ஏன்னா எம்ஜிஆரே சொன்னாரு திமுக அதிமுக இரட்டை குழல் துப்பாக்கிட்டாரு. பாஜகவிற்கு அப்கோர்ஸ் திமுக கொள்கை எதிரி தான். பாஜகவினுடைய கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லோரும் ஒன்று திரட்டலில் தவறில்லைங்கிறீங்க, ரைட்? அதாவது திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்ற அதிமுக கொள்கைக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதிமுகவுக்கு திமுக கொள்கை எதிரி கிடையாது சார். நான் அப்படி சொல்லல. இல்ல, நீங்க அப்படி இருந்தா ஓகே பேசலாம். ஏன்னா பாஜகவிற்கு திமுக கொள்கை எதிரிங்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டா கூட சார், தாவேகாவிற்கு கொள்கை எதிரி யாரு? பாஜக. அப்போ கொள்கை எதிரி தான் பிரதானம்னு சார் சொல்லுவாரே என்று சொன்னால், தாவேகா பாஜகவின் பிரதான கொள்கை எதிரியா சொன்ன உங்களுடைய கொள்கை எதிரி எப்படி கூட்டணி கலைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஃபைன், அதுதான் முதல்ல கேட்டிருந்தோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். கிளாட்சனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் லோகேஷ்ட கேட்டுறேன். இப்படி ஒரு இடத்தை விஜய் வந்து பாஜகவுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரா? செந்தில்வேல் தொடக்கத்திலே அதான் சொல்றாரு, ரொம்ப அதுதான் ஆபத்து. அப்ப விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு கேட்கிறாரு. நான் அப்படி பார்க்கல, அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சோம், அந்த கூட்டணி வந்து பெருசாக பிக்கப் ஆகலை. அதில் யார் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான்னு பார்க்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியான ஒரு எதிரியாக கூட இடதுசாரிகளை அழைப்பார்களா, காங்கிரஸ் கட்சி அழைப்பார்களா அப்படின்னு கேட்கிறாரு. எடப்பாடியார் முன்னாடி கம்யூனிஸ்ட்க்கு ரெட் கார்பெட்லாம் போட்டு பாஜக கூப்பிடாதுல, திரு நயனா நாகேந்திரன் கூட மாட்டார்ல. இல்ல அவர் மேபி அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. தாவேக்கான்னு அவர் பேர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. நம்மளோட ஸ்பெகுலேஷனை அதான் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இருமுனை போட்டியா இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க? தாவேக்கா எந்த இடத்துலயுமே களத்துல தாவேக்கா இருக்குல்ல, பாஜகவோட கூட்டணின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல கூட கிடையாது. அந்த விஷயம் நம்ம மேல கிளாரிட்டியா வச்சு. ஓகே, நான் எங்க நகர்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகல யார் சிஎம் கேண்டிடேட்னு ஏதாவது கேள்வி வருமா, யார் வந்து கூட்டணியை டிசைட் பண்ணுவாங்கன்னு ஏதாவது கேள்வி வருமா, அதான் அது இன்னைக்கு இருக்குது.